இங்கேருந்து இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வெளியே தாண்டி வரோம். பாசியில் மட்டும் கால் வைக்காதீங்க, வலிக்கி விட்டுரும். ஜில்லு ஜில்லுன்னு இருக்கியா? வலி வந்துருச்சு. வா, இவ்வளோ பெரிய மேட்டை ஏறி வந்துட்டுருக்கோம். கைஸ், இப்போ எங்கேருந்து வந்திருக்கோன்னா உச்சி மலையில் ஒரு மரம் தெரியுது பாருங்க. அதுக்கு மேலேருந்து கீழே இறங்கியிருக்கோம். இதெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அப்படி இருக்க இடம். ஃபுல்லாக எஸ்டேட்டுக்கு வந்தாச்சு. இப்போ திருப்பி நடந்து போகணும். போயிட்டே இருப்போம். இடம் பாருங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. இப்படி ஒரு இடம். மேலேருந்து பார்த்தா இங்கே இருக்கிற டீ செடி கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஹைட்டில் நம்ம இருக்கோம். திருப்பி இந்த வழியில் தான் ஏறி ஆகணும். ஏறும்போது வீடியோ போடுறேன். இப்போ நடந்து போகலாம். அடி வந்துருச்சு. எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க விட்டுட்டு முன்னாடி போவோம். காடு மிக மிக அற்புதமானது, ஆனால் மிக மிக ஆபத்தானது. மேலேருந்து பார்த்த ஒரு வீடு பக்கத்தில் இப்போ தெரியுது. என்னாச்சு? யானையா? சரி அப்போ அங்கே போகணுங்க. அங்கே போய் உள்ளே நடக்கணும். ரோடு அங்கே தான் இருக்கு, பின்னாடி போய் இந்த ரோடு அது பண்ண ரொம்ப ஏத்தண்டா. இங்கே வந்து போய் தெரியுங்க. கீழே இறங்கி மேலே வரணுமா? இப்படி போனால் நீ ஈஸின்றியா? இப்போ அந்த வீடு வழியே கீழே இறங்கணுமா? சரி போகலாம். முள்ளிபாய் தூக்கிட்டு போறியா? முடியலையா? இந்த வழியா? எல்லாரும் போங்க. இந்த பயணம்லாம் நீ திரும்பி கிடைக்குமா தெரியல. எல்லாத்துக்கும் நீ ஒரு வருஷம் போனால் ஒரு வயசு கூடி போயிடும், இளமை பருவமும் போயிடும். அருமையான இடம். யானை இங்கே தான் ஃபுட்பால் விளாடும் போல் அப்படி இருக்கு. ஆமாம்,
ஆ ஆ ஆ ஆ ஆமாம் அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணிட்டு பார்த்தா யானை வெளியே ஐயோ ஹாய் காய்ஸ், ஐஎம்எம்ஆர் முரளி. நம்ம நடப்பயணம் கடைசி முடிவுக்கு வர நிலை ஆகிப்போச்சு. ரொம்ப தூரமாக நடந்து கடைசியில் மேடநாடுன்னு சொல்லி மேடநாடுக்கே வந்துட்டோம். இந்த மேடநாடு பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. இங்கே யாருமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா தகர டப்பா அது இது எல்லாமே தெரிச்சிருக்கு, நெருப்பு எரித்து வச்சுருக்காங்க. இங்கே கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே சுற்றி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கிற வீட்டில் இருக்கிற ஓடு அது இது எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. ஏன்னா இங்கே யானைகள் அட்டகாசனால் யாரும் இங்கே இருக்கிறது இல்லை. ஏன்னா சில பேருக்கு யானைகள்னாலும் ரொம்ப பயம். அது இல்லாமல் இங்கே இருக்கவும் விடாது அந்த மாதிரி இடம். ஏன்னா ஃபுல்லாகவே காடு. எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம் பாருங்கள். நாங்கள் இந்த ஒரு பயணம்னு சொன்னால் அற்புதமான பயணம். ஆனால் இங்கே நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒவ்வொரு வழியும் அதுக்கான வேதனைகளும் அதற்கான நடைப்பயணமும் அதற்கான வழிகளும் மிக மிக அதிகம். ஏன்னா நாங்கள் மேலேருந்து கீழே வரும்போது அவ்வளோ வழிகளோடு தான் வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருப்பியும் கீழே நடக்கணும். இப்போ இவங்க சொல்கிறது, ஏன்னா இங்கே இந்த லைவில் பேசும்போது எங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் சொன்னாங்க. நான் போகும்போது ஒரு நாள் கணக்காகி போச்சு. இப்போ திருப்பி நாங்கள் இங்கேருந்து இந்த வழியை ஃபுல்லாகவே நான் என்ன நினச்சேன்னா, அங்கே லைவில் இருக்கும்போது ஏதோ ஒரே வழியாக இருக்கும், இந்த வழியாகவே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுதான் நடக்கலை. ஏன்னா இந்த வழி கொஞ்சம் தூரம் தான் போகுது. அதுக்கு மேலே ஃபுல்லாகவே காடாக தான் இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே இறங்கி திருப்பி நடக்கணும். இங்கேருந்து தூரத்தில் ஈஸியாக தெரியுது தெங்குமரடா. ஆனால் தெங்குமரடான்றது மேலேருந்து கீழே பார்த்தா ரொம்ப பக்கம், போயிடலாம்டா சாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடலாம். ஆனால் நடக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்காது, தொடர்ந்து நடக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ஏன்னா நாங்கள் இந்த வெளியில் போகும்போது ஒரு ஆதிவாசி ஆளுங்களை பார்த்தோம். ஏன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்தே இந்த காட்டு மலை மேலே ஏறி வருவாங்களாமா. அதாவது இந்த தெங்குமராடாலேருந்து கீழே எங்கேனா கொடநாடு அந்த வழியிலலாம் நடந்து வருவாங்களாமா. அப்போது இவங்களுக்கு அந்த பயணன்றது நடப்பயணன்றது பழக்கப்பட்டு போச்சு. இந்த காடு அவங்க ஒரு 1 ஹவரில் ஏறிடுவாங்களாமா. 1 ஹவர் 2 ஹவர்ஸில் ஏறிடுவாங்களாமா. அந்த வழிகளும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா 2 பசங்களை மீட் பண்ணோம். அவங்க முன்னாடியே போயிட்டாங்க கோயிலுக்கு. அவங்க கூட போயிருந்தா நாங்கள் ஈஸியாக கோயிலுக்கு போயிருக்கலாம். ஆனால் அது நடக்கலை. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. மட நடந்து போயிட்டோம். ஏன்னா நாங்கள் மேலேருந்து கீழே இறங்கும்போது ஃபுல்லாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன தம்பி வயசு பசங்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க நடக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்களும் வயசு பசங்க தான். அவங்க நடந்து போயிட்டாங்க. நம்மளால் நடக்க முடியணுமே. நடந்து பழக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. நம்மளுக்கு நடந்து பழக்கமே இல்லையே. அப்புறம் கடைசியில் அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் வழி தெரியாமல். அவங்களுக்கு மேலேயும் கீழேயும் நடந்து போக தெரிஞ்சனால வழி எப்படி போகுது எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு. நம்மளுக்கு தான் தெரியாது. வழி தெரியாமல் கடைசியில் மாட்டிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் 2 வழி போகும். கடைசியில் கீழே வழி தேர்ந்தெடுத்தோம். இந்த வழி கரெக்டு தான். ஏன்னா கீழ் வழி தான் இங்கேருந்து போகணும். அதே மாதிரி இங்கேருந்து போயாச்சு. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வழி மாதிரி இருக்குது. இந்த வழியில் அப்படியே போயிடலாம். ஆனால் இதுலதுக்கு அப்புறம் வர்றது எந்த வழியும் தெரியாது. இப்போ இங்கேருந்து நம்ம நண்பர் சவுண்டு விடுறாரு யாராச்சும் இருக்காங்களான்னு. இப்போது இது வரைக்கும் நம்மளை யார் பிக்கப் பண்ணல. அதாவது இந்த இடத்துக்கு நம்ம ஒரு 5 பேர் தான் வந்திருக்கோன்ற மாதிரி கணக்கு. ஆனால்
இதுக்கப்புறமும் ஆளுங்க வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நாங்கள் கீழே போய் தான் மீட் பண்ணோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலேருந்து இறங்கி வந்து அவங்களுக்கும் வழி தெரியல. அவங்க வழி தெரியாம ஒரு மலையே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஒரு மலையை ஏறி இறங்கி ரவுண்ட் அடிச்சு வந்திருக்காங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு வரும்போது தான் நாங்கள் அவங்கள மீட் பண்றோம். அப்போ அவங்களுக்கு நமக்கு ஒரு என்ன சந்தோஷம்னா, ஓ நமக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சாச்சு, நமக்கு ஒரு வழி காட்டி கிடைச்சாச்சுன்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இவங்களுக்கு வழி தெரியும், இவங்க கூட போயிடலான்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் இதில் யாருக்கு வழி தெரியுன்றது யாருக்குமே தெரியாமல் போச்சு. ஆனால் அந்த ஆதிவாசிங்களை வந்து கீழே வந்து தான் மீட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அள்ளு விடுற காட்சி. ஏன்னா இங்கே திடீர்னு ஒரு அளப்புள்ளை என்ன இது இருக்குன்னு தெரியல, அவ்வளோ ஒரு பயமா இருந்துச்சு இந்த இடம். பார்த்துட்டு ஒவ்வொரு அடி மெதுவாக தான் எடுத்து வச்சிருந்தோம். எல்லா இடமும் பார்த்து தான் போனோம். இந்த பக்கத்து அந்த பக்கத்து எல்லா இடமும் பார்த்துட்டு தான் போனோம். ஏன்னா திடீர்னு உள்ள இருந்து எது வந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் அப்படி உருவாகிடும். அதுவும் இல்லாம எங்கேயும் ஓட முடியாது. இந்த இடத்த ஃபுல்லாவே மட்டம் தான், எங்கேயும் ஓட முடியாது. இங்க நிக்கிற இடத்துலயே தான் நிற்கணும். அதனால பார்த்து போகணும். அது இல்லாம ஓடுறதுக்கும் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை. ஏன்னா இருக்கிற ஸ்ட்ரென்த் நடந்து வந்து காலி ஆகி போச்சு. அப்புறம் இங்கிருந்து கீழே போய் அப்புறம் அங்கிருந்து சவுண்டு விட்டோம். அந்த சவுண்டு விட்டதுலேருந்து தான் எதிர்குரல் கேட்டுச்சு. அப்போ தான் அவங்க கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி இந்த வழியை வாங்க அந்த வழியை வாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் அவங்கள மீட் பண்ணோம். முன்னாடி 2 பக்கத்து 2 சைடில் கண்ணு இருக்கட்டும். இந்த மலை மேலே பார்த்த மலை பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ அந்த மலையோட அடிவாரத்தில் இருந்து நடக்கலான் இருக்கோம். வழி கன்ஃபியூஷன் ஆச்சு. கன்ஃபியூஷன் ஆனதுனால சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரண பயமாக இருக்கும். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, யானைகள் வந்து ஏகப்பட்ட யானைகள் வந்திருக்கு. அங்கங்கே காலேஜ் எல்லாமே காலேஜ். இப்போது என்னோட காலேஜ் இந்த வழியாக தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மிதிச்சிருக்கு. யானையோட அட்டகாசம் பயங்கரமாக இருக்கும் போல. தெரியாமல் ஒரு இடத்துல கன்ஃபியூஷன் ஆகி இப்போது எங்களை தவிர 2-3 ஆளுங்க போயிட்டுருக்காங்க போல். ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். வழி தெரியாமல் போச்சு. வழி எங்க பசங்க நம்ம ஆளுங்களா கடைசியாக நம்ம வந்துட்டு வழிகாட்டியை பிடிச்சிட்டோம்.
ரொம்ப நேரம் சவுண்டு விட்டு கடைசியில் வந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இருப்பாங்க போல். இப்போ இங்கேருந்து அந்த கோவில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கோவில். இப்போ அங்கே போகணும். அப்போ இங்கேருந்தே எவ்வளோ தூரம் தெரியுது பாருங்கள். மேலேருந்து இதை விட தூரம் தெரிஞ்சிச்சு. இது கோடநாட்டிலேருந்து தெரிகிற ரங்கசாமி பிள்ளர் மலை. இப்போ அதுக்கு அடியில் போய்கிட்டு இருக்கோம். இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள மிஸ் பண்ணிட்டோம். அதனால தான் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகி போச்சு. நாங்கள் மேலே நடந்துட்டு போயிட்டு இருந்தோம். இந்த இடங்களெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு டைமே இல்லை, ஏன்னா இருட்ட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கோம். இங்கேருந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா இங்கேருந்து உட்காரத்துக்கு இடம் இல்லை. தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம். கடைசியில் இரவு ஃபுல்லாகவே நடக்கிறோம். கோவிலுக்கு எப்படியாச்சும் போய் சேர்ந்துருன்ற ஒரே குறிக்கோளோடு நடந்தோம். காட்டுக்குள்ளே மாட்டி நடந்தோம், வழி தெரியாமல் நடந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இங்கே நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதோட வழி என்னன்னு. ஏன்னா காட்டுக்குள்ளே மாட்டிட்டு எப்படியாச்சும் வெளியே தப்பிச்சா போதும்னு நினைக்கிறவங்களோட நாங்களும் இருந்தோம். ஏன்னா அவ்வளோ இந்த பயணம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த பயணத்தை இது வரைக்கும் 4வது பார்ட் வரைக்கும் பார்த்து ரசித்த எல்லாத்துக்கும் மிக மிக நன்றி. ஏன்னா இது உண்மையாக நடந்த சம்பவத்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் கட்டுக்கதையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஸோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு இடத்துல வழி தெரியாமல் திக்கி திணறிக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அதாவது ஆதிவாசி ஆளுங்க வந்திருந்தாங்க. மொத்தம் 3 பேர் வந்திருந்தாங்க. அந்த 3 பேரில் 2 பேர் வயசு பசங்க, ஒருத்தர் ரொம்ப வயசானவர். அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு இந்த காடே அத்துப்படி, இந்த காட்டுக்குள்ளே நான் ஏறாத இடம் இல்லை, இறங்காத இடம் இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அவர் பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா, பேச்சாக தான் இருந்துச்சு. அது விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி இருந்தது. ஆனால் அவர் பேச்சு நான் கேட்கவும் சில பேரும் கேட்டாங்க. சரி, அவர் சொல்கிற வழியில் போகலான்றது தான் இதாக இருந்தது. ஆனால் அவர் பேச்சு எப்படின்னா, சரக்கு வேறு அடிச்சிருந்தார். ஆனால் அந்த சரக்கு அடித்தும் இந்த காட்டுக்குள்ளே கல் குச்சி அது இது எல்லாமே கிடக்குது. அதெல்லாம் தாண்டிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து வராரு, கீழே தவழ்ந்து வராரு, எப்படியோ இந்த காட்டில் ஏறி இறங்கி வராரு. நானும் அவரோட ஸ்பீடுக்கு, அவர் தண்ணி அடிச்சிருக்காரு, அவரோட ஸ்பீடுக்கு நம்மளால ஈக்குவல் கொடுக்க முடியல. ஆனால் இத்தனைக்கு வயசானவர் தண்ணி அடிச்சும் இந்த காட்டை ஏறி இறங்குறாரு. சரி, அவர் என்ன சொன்னார், சார் உங்களுக்கு நான் வழி காட்டுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னாப்புல. சரி நம்பலாமே, ஏன்னா ஆதிவாசிங்க தானே, இந்த வழியெல்லாம் தெரியுன்றனால நம்பிக்கையில் அவங்க கூட போனோம். அவங்க கூட போனனால தான் வம்பே போச்சு. என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு மலையை ஏறி சுற்றி அந்த மலையிலேருந்து தண்ணி குடிக்க வச்சு கடைசியில் அவருக்கு வழி தெரியாமல் அவர் எங்கேயோ போய் நாங்கள் எங்கேயோ போய் கடைசியில் மாட்டினது தான் கதை. கடைசியில் இருட்டாயிருச்சு. இருட்டு ஆனோன்னா ஒரு இருட்டான பகுதியில் போயிட்டு நின்னோன்னா அங்கே தான் யானைகள் நல்லா ஒரு சவுண்டு விட்டுச்சு. எல்லாத்துக்கும் பீதி கிளம்பிருச்சு இருக்கிறவங்களுக்கெல்லாம். பார்த்தீங்களா, ஏன்னா என்ன சவுண்டு விட்டுச்சுன்ட்டு அப்படின்ட்டு. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், வாங்க போகலாம், இனி இங்கே இருட்டில் இருந்தால் ஆகாதுன்ற மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனோம்.
முடியல போனியா இருக்கு சவுண்ட் அந்த சைடு கேட்டீங்களா? கேட்டீங்களா அந்த சைடு? பத்தியில யானை சவுண்ட் சவுண்டு ஃப்ளாஷு எங்கப்பா இருக்கு ஃப்ளாஷு? பார்த்தீங்கன்னா கோவிலில் நெருங்கிட்டோம். நாங்கள் கோவிலில் போய் சேரும்போது ஒரு 9 மணி இருக்கும், நைட்டு 9 மணி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மண் ரோடு தான். கிட்டத்தட்ட நம்ம அந்த செக் போஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து கோவில் வரைக்கும் ஒரு 3 கிலோமீட்ரு, செக் போஸ்ட் வரைக்கும் ஒரு 20 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்ரு வந்து மண் ரோடு மட்டும்தான் இருக்குது. அதுவும் குழியும் மேடாக இருக்குது. அதில் பிக்கப்பு தான் ஓட்டுறாங்க. பிக்கப்பில் தான் ஏறி போகணும். நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம், 5 பேர் இருந்தோம் போல். 200 வாங்கினாங்க போல். அந்த அளவுக்கு இந்த இடங்க அந்த அளவுக்கு இருந்தது. சரி, கடைசியில் எப்படியோ இந்த பயணத்தை முடிச்சிட்டோம். கடைசியில் கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம். அப்புறம் அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டோம். கடைசியில் தூங்கலான்ட்டு அந்த கோவில்லையே ஒரு இடத்த பார்த்தோம், அங்கேயே தூங்கினோம். கடைசியில் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பினோம். மார்னிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம். எனக்கு தூக்கமே இல்லை. நான் ஒரு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல தூங்கவே முடியல. அதுவும் இல்லாமல் உடம்பு சரியான வலி, காலெல்லாம் சரியான வலி. அதனால் எழுந்திரிச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 5:30 மணிக்கு வந்து படகுலேருந்து போய் இக்கரைலேருந்து அக்கறை கடக்கணும். ஏன்னா இங்கே ஃபுல்லாகவே நதி இருக்கிறனால நதியில் நீரோட்டம் அதிகமாக இருக்குது. இந்த படகுல தான் போய் இறங்கணும். அப்போ வந்து எல்லோரும் வந்து க்ரௌடு வேறு ஜாஸ்தியாக இருந்துச்சு. நாங்கள் 4வது 5வது இதுதான் நாங்கள் போய் ஏறி இறங்கி போனோம். அந்த படகுல இறங்கி அந்த பக்கத்து போனீங்கன்னா ஃபுல்லாகவே மண் ரோடு. இங்கே ஆரம்பித்தது ஃபுல்லாகவே மண் ரோடு தான். நான் கடைசி வரைக்கும் அந்த செக் போஸ்ட் வரைக்கும் மண் ரோடு. பஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னே தெரியல. டெய்லியும் ஏதோ ஒரு பஞ்சரு, டயர் போயிடும், அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆகிட்டே இருக்குமாமா பஸ்காரங்களுக்கு. அந்த பஸ்ஸில் உட்காரவும் முடியல. ஏன்னா அப்படி குழியில் மேட்டில் ஏறி இறங்கும்போது அது வேறு தனியாக உடம்பு வலிக்குது. அப்புறம் அங்கேருந்து போகும்போது அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒவ்வொரு திக்கில் போயிட்டாங்க, அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க. நான் வந்து கோத்தகிரி வந்துட்டேன். நான் கோத்தகிரி வரும்போது பாதி வழியிலே டயரும் பஞ்சர் ஆயிடுச்சு. கடைசியில் வேற ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்டாங்க. நான் என்னவானாலும் ஒரு லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி கிடைக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஸோ இதை எல்லோரும் கண்டு கழிச்ச எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அதுவும் இல்லாமல் இந்த பயணங்களால் திரும்பி வருமானு கேட்டால் டெஃபினெட்லி நம்மளால சொல்ல முடியாது. திரும்பி கிடைக்குமா கிடைக்காதான்றது சொல்ல முடியாது. நான் கிடைச்சதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த லைஃப்பில் இது ஒரு ஜேர்னி, மறக்க முடியாத ஜேர்னி. இந்த காட்டோட அருமை எங்களுக்கு இப்போ தான் புரியுது. அந்த அளவுக்கு ஒரு அருமையான இடம் இது. மீண்டும் ஒரு பயணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது எம்ஆர் முரளி.